இன்னொரு நாள் அற்புதமான காரியம் நடக்கின்றது. ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், பலிபூசை காண செல்ல வேண்டும், மிகுந்த ஆவல். ஆனால் தந்தை ஒரு கட்டளை கொடுத்திருந்தாராம், நீ இன்று நம்முடைய வயலுக்கு செய்ய வேண்டும், சென்று பறவைகள் தானியங்களை சாப்பிடாதவாறு அவைகளை விரட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுத்தாராம். உடனே புனித அந்தோனியாருக்கு ஒரு கலக்கம். ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அது ஒரு புறம், தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அது இன்னொரு புறம். இந்த இரண்டையும் எப்படி செய்வது என்று யோசித்தார். வயல்வெளிக்கு சென்றார். அங்கே ஏகப்பட்ட பறவைகள் தானியங்களை தின்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. முழந்தாள் படியிட்டார், வானத்தை அண்ணாந்து பார்த்தார், இரண்டு கைகளையும் விரித்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். ஆண்டவரே, வல்லமை மிக்க வானக தூதர்களை இந்த பூமிக்கு அனுப்பும், அனுப்பி பறவைகளை எல்லாம் இந்த மாளிகைக்குள்ளே போகச் செய்யும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தாராம். என்ன ஆச்சரியம், என்ன அதிசயம் கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே! வானக தூதர்களை புடை சூழ்ந்து கீழே வர அத்தனை பறவைகளையும் மாளிகையிலே அடைத்து ஜன்னல் கதவுகள் மூடப்பட்டன. பிரச்சனை முடிந்தது. ஆலயத்திற்கு சென்றார், பலிபூசை கண்டார். மறுபடியும் தன்னுடைய வயல்வெளிக்கு ஓடுகின்றார், என்ன நடந்திருக்குமோ ஏது நடந்திருக்குமோ என்று. அங்கே தந்தை கோபாவேசமாக இருந்தார். அந்தோனி மகிழ்ச்சியுடன் வரக்கண்ட தந்தை அவனை கடிந்து கொண்டார். உன்னை வயலிலே இருக்க வேண்டும் என்று சொன்னேனே, ஏன் இருக்கவில்லை என்று கேட்டார். நடந்ததை எல்லாம் விபரமாக சொன்னவுடனே அந்த தகப்பன் நினைத்தான், இந்த பிள்ளை எப்படிப்பட்டவனாக வளர்வானோ என்று நினைக்கின்ற அளவிற்கு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அவருடைய பக்தியும் அவருடைய புண்ணியமும் அவருடைய ஞான வாழ்க்கையும் சிறு வயதிலிருந்தே இயற்கையை கட்டுப்படுத்துகின்ற அந்த புதுமையும் வல்லமையும் கோடி அற்புதராகிய புனித அந்தோனியாருக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார்.